நீங்கள் சொன்ன மாதிரி போராடுறவன் இப்போ மட்டும் போராளியாக இருக்கக்கூடாது, இலக்கை அடைகிற வரைக்கும் போராளி, இறுதி வரை போராளியாக இருப்பவன் தானே போராளி. மாவோ சொன்ன கருத்து கரெக்டு தானே. அந்த அந்த அதன்படி பார்த்தா கருணாநிதி எப்படி நீங்கள் ஐபிகேஎஃப் வந்தப்போ திரும்பி வந்தப்போ நீங்கள் வரவேற்காதவர்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே, இனம் இறந்து கொண்டிருக்க போது, அழிக்கப்பட்டு கொண்டிருக்க போது என்ன செய்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு உன் கையில் வந்தபோது எல்லோரும் ராஜினாமா செய்கின்றப்ப என்னன்னா, அப்போ ஊழல் நடந்து அதில் சிக்கி இருக்கிறாங்க. 2G ஸ்கேம் 1,76,000 கோடி அப்படின்னு ஓடிட்டு இருக்கிற பணம். அது அவ்வளவு பணமும் நிறைந்து போய் ஊழல்வாதிகளாக வந்துட்டோன்னே அந்த குடிமையை கையில் பிடிச்சிக்கிட்டு இவர் சொல்லக்கூடிய சொக்க தங்கம் சோனியா வந்து அந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கிறாங்க அப்படின்றது தான் அவருடைய புலமைப்பத்தனுடைய அந்த குற்றச்சாட்டு. இதெல்லாம் சொல்லி தான் அந்த விஷயத்த சொல்கிறாரு. இவர் இப்படிப்பட்டவர், இவர் அதனால தான் சொல்ல வர, இது வந்து இவர்களை நம்பி இனிமேல் இருக்க முடியாது, தனித்த ஒரு எழுச்சி வரணும், நமக்குன்னு ஒரு அடையாளமாக ஒருத்தர் வந்து வலுவாக கேட்கக்கூடிய ஒரு இயக்கமோ கட்சியோ வரணும். இந்த நாளை தொடர்ச்சியாக மே 16, 17, 18 வந்து மிக பெரும் துக்க நாள், குறிப்பாக அந்த இறுதி நாளில் இப்படி ஒரு மெழுகுவத்தி பிடிச்சிட்டு உலகம் முழுக்க நிற்கக்கூடிய அந்த போக்கை வந்து கொண்டுட்டு வரணும். அன்னைக்கு இதெல்லாம் பேசினார்ல, அதை நோக்கி வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு கட்சி ஓட்டு அரசியலில் 8.6 வந்துருச்சா? ஆமாம். 36 லட்சம் வாக்குகளை வாங்கியிருக்குதா? எதை இங்கே மண்ணில் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களோ, எது தடை செய்யப்பட்டதாக சொன்னாங்களோ, எதையெல்லாம் அவர்கள் மறைத்து விட்டு பின்னாடி அதிகாரத்துக்குள்ளே கை கோத்தாங்களோ அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு பட்டி தொட்டி முழுக்க பேசி கொண்டு விதைச்சி இன்னைக்கு ஒரு அரசியலை கொண்டு வந்து லட்சக்கணக்கான இளைஞர்களை கொண்டு வந்தாச்சா? இந்த நாள் ஒரு மெழுகுவத்தி அனுசரணையோடு திரும்ப பேசப்படுதா வருஷம் வருஷம்? யார் இதெல்லாம் செய்கிறாங்க? அரங்குக்குள்ளாக செய்து முடிச்சுப்பாங்க ஓட்டுக்காக வேண்டி. ஒரு சிலர் பயமும் அச்சமும் இருந்தது. நீங்கள் ஒரு மாநாட்டை கட்சிக்காக கூட்டக்கூடிய வைகோ அவர்கள் இந்த இனத்துக்காக ஏன் அதே லட்சக்கணக்கான பேரை கூப்பிட்டு இந்த மே 18 உங்களால் செய்ய முடியாதா? பணம் இல்லையா? அதிகாரம் இல்லையா? எல்லா விதமான அதிகாரமும் எல்லா விதமான பணபலமும் இருக்கு. பகிரங்கமாக வெளிப்படையாக ஒரு ஊரில் ஒரு பகுதியை எடுத்து அதில் வந்து லட்சக்கணக்கான பேரை கூட்டி இந்த மெழுகுவத்தி எடுத்து செய்யறதுக்கு திருமாவளவன் அவர்களால் முடியாதா?